சரி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய எழுச்சி வந்து தொடர்ந்து நான் நம்புகிறேன். பேச விட ரோஹித் விமிலா அது ஒரு குறியீடு. ரோஹித் விமிலா வந்து ஒரு இறப்பு அப்படின்றது வந்து நம்முடைய சமூகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. அது அந்த பெருந்துயர் அந்த சம்பவம் நம்ம என்ன பண்ணியிருக்கு, நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம், இங்கே இது என்னவா மாறப்போகுது அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு நம்ம எப்படி தயாராக போகிறோம் அப்படின்றது ரொம்ப அவசியமான கேள்வி. இந்த கேள்வியை நம்ம வந்து கேட்க ஆரம்பிக்கிற ஒரு பொழுதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம், பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிழல் உலகத்திலிருந்து நட்சத்திரத்துக்கு போவதை பற்றி கடிதம் எழுதியவன் ரோஹித் விமிலா. நிழல் உலகம் அப்படின்றது நம்ம வாழற இந்த நிஜத்தை தான் அவன் நிழல் உலகம் சொல்கிறான். நட்சத்திரங்களை பற்றியும் சூரியனை பற்றியும் இயற்கையை பற்றியும் அவ்வளவு சந்தோஷமும் அவ்வளவு அதனுடனான ஒரு உறவையும் வச்சிருந்த ஒரு சமகால அறிவுஜீவி இந்த சமூகத்துக்கு தன்னுடைய எழுத்தால் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்ச ரோஹித் விமிலா எப்படி இறந்து போகிறாரு? நம்ம எப்போ இதை யோசிக்க போகிறோம்? ரோஹித் விமிலா ஏன் இறக்கணும்? நம்மளாம் தான் வாழறோம்ல. இப்போ நான் சின்ன வயசுலேருந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன் பார்த்துருக்குறேன் எங்கள் ஊரில், எங்கள் தெருக்களில். இன்றைக்கும் கூட வந்து எங்கள் ஊரில் வந்து நான் யாருன்றது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் தொடர்ந்து நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய அடையாளத்தை வச்சு நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கேன். நான் இங்கே இருக்கிறேன், அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறீங்க. சில நேரங்களில் நமக்கு நடக்கிற அது சாதிய பிரச்சனைகள் அடிப்படையில் நம்ம ஒன்று சேர்ந்துருக்குறோம். நம்ம அதை பற்றி பேசுகிறோம், அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறோம். ஆனால் ஒரு அறிவார்ந்த சூழலில் ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அங்கே போயிட்டு பிஹெச்டி மாணவன் அவன் தொடர்ந்து இந்த அறிவியல் உலகத்துக்கு தன்னால் முடிஞ்ச எழுத்து பணியோ இல்லை ஆராய்ச்சி பணியோ ஏதோ செய்யணும்னு நினச்ச ஒரு சாதாரண இளைஞன், அவனை பிறப்பால் தலித் என்று கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாத மனநிலை உள்ள இந்த சமூகத்திடம் அவன் எஸ்சிஏ இல்லைன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறானுங்க. இப்போ அவன் எஸ்சிஏ இருக்கணும்னு அவசியமே இல்லையே. பெரியார் எஸ்சின்னு சொல்லிட்டா நம்ம வந்து பெரியாரை ஃபாலோ பண்ணுறோம். ரோஹித் விமிலா எஸ்சியாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த முட்டாள் அரசாங்கத்துக்கு சொல்கிறது ஒரே ஒரு கருத்து இதுதான். தலித் என்பது ஒரு மனோநிலை. அந்த மனோநிலையை உடையவங்க எல்லாமே தலித் தான். ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாருமே தலித் தான். அதில் சாதி ஒன்றுமே கிடையாதுங்க. சாதி ரீதியாக ஒன்று சேர வேண்டிய அவசியம் இங்கே தேவையே இல்லை. மன ரீதியாக அப்போ அவன் தலித்தின் தேவை கூட இல்லை. அப்போ அந்த ரோஹித் விமிலா அந்த கடைசி இரவை தூக்குல போகிறதுக்கு முன்னாடி எழுதின கடிதத்தின் அடிப்படையில் நீங்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். பெரும் வேதனையான ஒரு இரவு, அது கடக்கவே முடியாத ஒரு இரவு. ரொம்ப கஷ்டமான ஒரு இரவு. இந்த சமூகத்தில் பிஹெச்டி மாணவன் சாதி ரீதியாக பல்வேறு இன்னல்களுக்கு அப்புறம் செத்து போகலான்னு முடிவு பண்ணுறான். இங்கே வாழ பிடிக்கல, நிழல் உலகத்தில் இருந்து நான் நட்சத்திரத்துக்கு போகிறேன்னு சொல்கிறான். மின்னுகிற நட்சத்திரமாக நான் மாறணும்னு ஆசைப்படுறான். அந்த ரோஹித் விமிலா தற்கொலை செய்து கொண்டானா இல்லை கொல்லப்பட்டானா? கொல்லப்பட்டான். யார் கொண்டாது? கிடையாது, நம்ம தான் கொண்டோம். முட்டாள் சமூகமாக இருக்கிற நம்ம தான் கொண்டோம்.
அரசியல் ரீதியாக 1% கூட எழுச்சி அடையாத இந்த முட்டாள் சமூகமாக இருக்கிற நம்மளால தான் நம்ம தான் ரோஹித் வெமுலாவை கொண்டு இருக்கிறோம். ஒற்றுமை இல்லை, தலித்துகளிடையே ஒற்றுமை இல்லை. தலித்துன்னு சொன்னால் ஒருத்தன் திட்டுறான். என் சாதி என் சாதி பேர் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்றது நீ யார் முன்னாடி அந்த சாதியை பேரை சொல்கிறன்றது தான் முக்கியம். சாதி படிநிலையில் படிக்கட்டாக இருக்கிற நம்ம ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் படிக்கட்டு இருக்கு. உயர் சமூகம் சொல்கிற சாதிக்குள்ளே படிக்கட்டு இருக்கு, தாழ்த்தப்பட்ட சமூகம் சொல்கிற சாதிக்குள்ளே படிக்கட்டு இருக்கு. அந்த படிக்கட்டில் எவன் முன்னாடி இருக்கிறானோ அந்த படிக்கட்டில் இருக்கிறவன் தன்னுடைய சாதியை உயர்வா, தன்னுடைய பெயரை, தன்னுடைய சாதி பெயரை உயர்வா சொல்லி பேசுகிறப்போ தனக்கு கீழே இருக்கிற படிநிலையில் இருக்கிற அந்த சாதியாளர்கள் நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? எங்கிருந்து வந்தது உங்களுக்கு இந்த அருந்ததியர்களை, தன்னுடைய சக சகோதரர்களை உன்னை ஒடுக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு ஒருத்தன் உன்னை ஒதுக்கி வச்சிருக்கிறான். உன்னை தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சொல்லிட்டு ஒரு பெயர் சொல்லி உன்னை ஒதுக்கி வச்சிருக்கிறான். ஆனால் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா, தன்னுடைய சாதிக்கு பிறகு, தன்னுடைய பெயருக்கு பிறகு சாதியை போட்டு உன்னுடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து உன்னை பிரிக்கிறதுக்கான வேலையை நான் பண்ணிட்டு இருக்கிற. நீ பண்பாட்டு அளவில் மிகப்பெரிய முற்றிலுமாக இந்த சமூகத்துக்கு எதிராக ஒன்று சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய ஒற்றுமையை நீ சீர்குலைச்சிட்டு இருக்கிற. நீங்கள் இந்த ஒற்றுமையின்மை தான் ரோஹித் வெமுலாவோட கொலை அப்படின்னு நான் சொல்கிறேன். இத்தனை ஆண்டு காலமாக இன்னும் எழுச்சி பெறாமல், ஒற்றுமை அடையாமல், தலித்தாக ஒடுக்கப்பட்ட மக்களாக ஒன்று சேராமல் நம்ம தடுக்கிற அந்த யோசனைக்குள்ளே நம்ம போய் சிக்கிக்கிற அந்த வேதனையை நம்ம என்னன்னு சொல்கிறது? நம்ம என்னைக்கு ஒன்றுபட போகிறோம்? வெறும் 64 ஓட்டில் அவர் தோக்குறாரு அண்ணன். வெறும் 64 ஓட்டு. அந்த 64க்கு அந்த சைடில் எத்தனை பேர் எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க? தனித்தொகுதி முறை, தனித்தொகுதிகளை எத்தனை பேர் நம்முடைய யோசனைகளை, நம்முடைய திட்டங்களை, நம்முடைய தேவைகளை பேசுகிற ஆட்களை நம்ம சட்டசபைக்கு அனுப்புகிறோம். உன்னுடைய குடும்பத்தில் ஒரு ஓட்டு மட்டுமே வச்சுக்கிட்டு, ஏன்னா பெரிய சிக்கலே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு ஊரில் ஒரு காலனி பகுதி, ஒரு சேர் பகுதின்னு வச்சுக்கோங்களேன். அதில் எத்தனை பேர் அம்பேத்கர் கொள்கையின் அடிப்படையில் உங்களுடைய அரசியல் வாக்குரிமையை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்துகிறீங்க? உங்களுடைய இளைஞர்களை பார்த்தீங்கன்னா கேட்குறேன் நான், அரசியல் ரீதியாக ஒன்று சேரலை. நம்ம ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்ற எண்ணத்து ரீதியாகவும் நம்ம ஒன்று சேரலை. ஆனால் பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு யோசனைகள், பல்வேறு முரண்பாடுகள் நமக்குள்ள. இந்த பல்வேறு முரண்பாடுகளுக்குள்ள, பல்வேறு சிக்கலுக்குள்ள நம்ம எதை நோக்கி நம்ம போகிறோம்? எந்த இலக்கை அடைய நம்ம போகிறோம்? நம்முடைய இலக்கு என்ன? இத்தனை ஆண்டுகால சாதி அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் அழியாமல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்கள் முன்னாடி நின்றுருக்கு. இப்போ நம்ம பேசுகிறவங்க எல்லாருமே சொன்னாங்க இந்துத்துவா எதிர்ப்பு, இந்துத்துவா எதிர்ப்பு. இங்கே எத்தனை பேருங்க எத்தனை பேர் இந்துக்கு எதிரான ஆளுகளாக இருக்கிறீங்க? இங்கே உண்மையை சொல்லுங்கள் பார்க்கலாம். பாதி கூட இல்லை, ரொம்ப குறைந்த பர்சன்டேஜ். அப்போ இவ்வளவு நாட்கள், இவ்வளவு காலம் எது ரீதியாக நம்ம ஒன்று சேர்ந்துருக்கிறோன்றதுல தான் சிக்கல். அதை நம்ம யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய இலக்கு என்ன? அரசியல் அதிகாரத்தை அடைவது தான் மக்களுடைய விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அந்த அரசியல் அதிகாரம் நமக்கு எப்போ கிடைக்க போகுது? ஏன் அரசியல் அதிகாரம் யாருக்குமே கிடைக்கலையா? 234 தொகுதியில் எத்தனை தனித்தொகுதிகள் இருக்கு? அப்போது குறைந்தபட்ச சதவீதமாவது நம்முடைய அரசியல் அதிகாரம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். அந்த வாய்ப்பை நம்ம எப்படி கரெக்டாக பயன்படுத்துகிறோம்? இங்கே எல்லாமே சிதறுண்டு கிடக்குது. ஒற்றுமையின்மை, கொள்கை அடிப்படையில் நம்ம ஒன்று சேரவே இல்லை.
வெறும் சாதி அடிப்படையில் ஒன்று சேர்ற வரைக்கும் இது எதுவுமே நடக்காது. வெறும் அதாவது உணர்ச்சி வசப்பட்டு சம்பவங்களுக்கு அடிப்படையில் நம்ம ஒன்று சேர்ற வரைக்கும் மாற்றம் ஒன்றுமே நடக்கவே நடக்காது. இன்றைக்கி பாருங்கள், SC/ST கமிஷனில் SC/STன்னு சொல்லிட்டு அரசு ஊழியர் சங்கம்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சேர்கிறதுக்கு நிறைய பேர் தயங்குவாங்க. ஆனால் அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்குள்ள பிரச்சனை வரப்போ மட்டும் அந்த சாதி சங்கத்தை அணுகுவாங்க. SC/ST கமிஷன் கிட்ட வருவாங்க. அது வரைக்கும் அவங்க வரவே மாட்டாங்க. அதே SC/ST கமிஷன் வந்து அரசியல் ரீதியாக ஒன்று சேரவே மாட்டாங்க. இதே தான் மாணவர்களுக்குள்ளேயும் அந்த பிரச்சனை தான். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அடிப்படையில் மட்டுமே சாதியை வச்சு ஒன்று சேர்றதுக்கு மற்ற சாதி கட்சிகளுக்கும் மற்ற உயர் சமூகத்தோட சாதிக்கும் உங்களுக்கும் எந்த வேறுபாடுமே கிடையாது. அந்த வேறுபாட்டை நீங்கள் புரிஞ்சிக்காம இந்த படிநிலை ஈக்குவாலிட்டிக்கும் அந்த ஏற்றத்தாழ்வுக்கும் சமத்துக்கும் நடக்கிற போராட்டம் இது. நம்ம சமம் அப்படின்ற இலக்கு நோக்கி நம்ம நகர வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் நமக்கு ஆப்போசிட்டில் ஏற்றத்தாழ்வு தேவைன்னு சொல்லிட்டு அவன் போராடிட்டு இருக்கிறான். ஏற்றத்தாழ்வுன்றது ஒரு பெரிய பயங்கர ஸ்ட்ராங்காக ஒன்று இருக்காது. சமம் வந்து இப்படி இருக்குது, எப்படி இடித்து அதை தள்ளணும். அதை அப்போ அந்த சமம் வந்து பலமாகணும்னா ஒற்றுமை மட்டுமே தான். இந்த ஒற்றுமை எந்த வழிகளெல்லாம் நமக்கு கிடைக்குதோ அந்த வழிகளெலாம் நம்ம பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை நோக்கி நகரணும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து நம்ம அடுத்த கட்ட நகரை நோக்கி நகரவே இல்லை. ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு ஸ்டாக் ஆகி நின்ட்டோம். நம்ம இது நம்மளுடைய தேவைகளாக ஒரு 90s நிகழ்ந்த மாற்றம் இப்போ இல்லை. விடுதலை சிறுத்தைகள் வந்து 90s ஆரம்பிக்கிறப்போ, இல்லை புரட்சி பாரதம் 90s ஆரம்பிக்கிறப்போ அப்போ இருந்த அந்த எழுச்சி இருக்குதுல்ல, அப்போ அவ்வளோ மாணவர்கள் வந்தாங்கல்ல, அப்போது அவ்வளோ படித்த இளைஞர்கள் வந்தாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பாசறை ஓப்பன் பண்ணாங்க, கல்விக்கூடங்கள் இருந்தது, அங்கே டியூஷன் சென்டர்ஸ் இருந்தது. இன்றைக்கி எத்தனை ஊர்களில் எத்தனை தலித் கிராமங்களில் அது இருக்குது இன்றைக்கி? அது எல்லாத்தையும் விட்டோம். பண்பாட்டு அளவில் ஒன்று கூடல் அப்படின்றது இங்கே நிகழவே இல்லை. கருப்பர்களுடைய வெற்றியை பற்றி மட்டும் யோசிக்கலாம். உலக அளவில் கருப்பர்களுடைய வெற்றின்றது அவனுடைய ஆர்ட் கல்ச்சர் இல்லை, அவனுடைய கலை வடிவங்கள் மூலமாக தன்னுடைய அரசியலை வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக உயர்த்தி நிறுத்தினவங்க தான் கருப்பர்கள். அவனுடைய பாடல், அவன் ஸ்பீச்சஸை க்ரியேட் பண்ணான், பேசுகிறவங்களை க்ரியேட் பண்ணிட்டே இருந்தான், ஒரு ஃபோரம் அமைச்சான். அவ்வளோ பேர் வந்து பேசுவதற்கு, மக்களை போட்டு அணுகுவதற்கு, மக்களிடம் பேசுவதற்கான ஆட்களை உருவாக்கினான் அவன். இங்கே பேசுவதற்கான ஆளும் இல்லைங்க. கலை வடிவங்களை கைவிட்டுட்டோம் முற்றிலுமா. நம்முடைய கலை வடிவங்கள் நீர்த்து போயிடுச்சு. பண்பாட்டு அளவில் ஒன்று கூடல் நிகழவே இல்லை. குறைந்தபட்சம் அம்பேத்கரை பற்றி இன்னைக்கு போயிட்டு சேரி பகுதியில் பேசினாலே நம்மளை பார்த்து பயந்து ஓடுறாங்க. அம்பேத்கரையே ஏற்றுக்கொள்ள மறுக்கிற, அம்பேத்கரை பற்றி பேசி வரவங்களுக்கு எனக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்கிறான். நான் பேசியிருக்கிறேன், நான் போய் பேசுகிறப்பவே அந்த வார்த்தையை சொல்கிறான் அவன். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இடஒதுக்கீடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்கு இன்னைக்கு. இடஒதுக்கீடு என்பது நம்முடைய உரிமை, சலுகையில் நம்ம சொல்கிறோம். ஆனால் நமக்கு எதிரில் இருக்கிறோம் அவன் இதை சலுகைன்னு சொல்கிறான். சலுகை அப்படின்ற வார்த்தையை உரிமையாக மாற்றுறதுக்கே நம்ம அவ்வளோ பிரச்சனை போராட வேண்டிய தேவை இருக்குது இங்கே. அப்போ நம்முடைய உரிமை அடுத்த கட்டத்துக்கு போகணும், நகரணும். இன்னும் வந்து நம்ம இடஒதுக்கீடு பற்றியே பேசிகிட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம போகணும், நிறைய இடம் இருக்குது நமக்கு. நான் சொந்த வீட்டில் சொந்த சகோதரன்கிட்ட பேசுகிற மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் பேச வேண்டியதுக்கு, ஏன்னா இது மட்டும்தான் எனக்கு தேவையாக இருக்குது. நம்ம எதை நோக்கி நகர போகிறோன்ற ஒரு சின்ன கேள்வியாவது எழுப்பிக்கிட்டு வெளியே போங்க. உங்களுடைய சாதி பெயரை சொல்வது உன்னை அமுத்துறதுக்கும், உன்னை கஷ்டப்பட்ட, உன்னை வந்து மிதிக்கிறவனுக்கிட்ட முன்னாடி போயிட்டு பெருமையாக பேசுறதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. உன் கீழே இருக்கிறவனை உன்னை விட்டு போடான்னு சொல்கிறதுக்கு பயன்படுத்தாது. ஒற்றை சொல்லில் எல்லாரும் ஒன்றாக வேண்டிய தருணம் இது. எல்லாரையும் நமக்கு அதாவது இஸ்லாமியர்களை தவிர எல்லாரையும் வந்து சேர்த்துக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது.
ஏன்னா நம்ம ஈக்குவாலிட்டியை பேசுகிறோம், சாதி பிரிவினை பற்றி பேசல. அப்போ ஈக்குவாலிட்டி பற்றி பேசினா எல்லாமே ஒன்று. சமத்துவம் அவ்வளோ அற்புதமான வார்த்தை, சமத்துவம். அந்த சமத்துவத்தை நோக்கி இப்போ நகர்கிற ஒரு மனிதர்களாக இருக்கிறோம். நம்ம புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவே அதுதான். மனித மாண்பை மீட்டெடுப்பதற்கான போராட்டம். மனித மாண்பு சமத்துவத்தில் மட்டும்தான் இருக்கிறது. நண்பர்களே, உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையிலேயே நீங்கள் இங்கேருந்து போகிறப்ப ஏதாவது யோசனைன்னா அந்த சமத்துவத்தை நோக்கி நகர்வதற்கான யோசனையை முன்னெடுங்க. குறைந்தபட்சம் உங்கள் ஊரில் போய்ட்டு ஒரு குழுவை அமைங்க, எல்லாருக்கிட்டையும் போய் பேசுங்க, அம்பேத்கரை பற்றி பேசுங்க. கலை இலக்கிய வடிவங்களாக குழுக்களை உண்டாக்குங்க. நம்ம மீண்டு எழ வேண்டிய காலம் இது. இந்த காலத்தை நாம் நழுவவே விடக்கூடாது. எல்லா இடத்துலையும் எல்லா ஏரியாவிலும் நம்ம வந்து ஒர்க் பண்ணி ஆக வேண்டிய தேவை இருக்குது. முன்பை விட மிக தீவிரமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தை நம்ம மிஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நமக்கான காலம் விடியவே விடியாது. எழுச்சியுடன் போராடும். மகிழ்ச்சி.